சார் வணக்கம் சார். சார் ஷாம் கலெக்ஷன்ல இன்னைக்கு 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா அதாவது கட்டு சேல்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதுல வந்து ஒரு கட்டில் வந்து ஒரு நோட் இருக்காது, இன்னொரு கட்டில் வந்து 19 நோட் இருக்காது. அது சொல்றேன். உங்களுக்கு நான் கட்டை காட்டுறேன். உங்களுக்கு அந்த கட்டு கலெக்ஷன் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாங்க சார். சார் இது வந்து என்ன வருஷம்? 1976வது வருஷம் கட்டு. எங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் கிடைக்கிறது தான் நான் போடுறேங்க சார். கையெழுத்து பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு பேப்பர், அதாவது மொதல் பேப்பர் வந்து மிஸ்ஸிங்கு. அதாவது இந்த மாதிரி லப்பர் போட்டு வச்சு கட்டில் வந்து வச்சு பீரல் வச்சுருந்தாங்களாட்டுக்குது. அந்த பேப்பர் வந்து அவங்களே பிச்சு நான் எடுத்து வந்துட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள், இருக்கிற கண்டிஷன் காட்டுறேன். இதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இன்னைக்கு இந்த நோட்டெல்லாம் ஸ்டார்டிங் ரேட்டு 100 ரூபா ஒரு நோட்டு. ஆனால் கட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த நோட்டு கட்டு வேணுமா கூட வாங்கிக்கலாம். கட்டை காட்டுறேன் பாருங்க. இதில் ஒரே ஒரு பேப்பர் மிஸ்ஸிங், அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர் மிஸ்ஸிங்கு. மீதி அப்படியே மீதி 90 அதாவது 76வது வருஷம் 99 நோட்டு அப்படியே இருக்குங்க சார். உள்ளெல்லாம் நோட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க சார். அதான் பார்த்துக்குங்க. எல்லாம் கட்டில் இருக்கிறது இன்னும் எதுவும் பிடிக்கல. அது ஒரு நோட்டு மட்டும்தான் லப்பர் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்ச நோட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கலெக்ஷன் வேணுமானு வாங்கிக்கலாம். இது ஒரு கட்டு. அதே மாதிரி இது ஒரு கட்டுங்க சார். கண்டிஷன் பாருங்க. மேல் பேப்பரு இது என்ன வருஷம்னு பார்த்தலாமா? இது 1980ங்க சார். பெரிய உருவ காயின்ஸு. இதுவும் அதே மாதிரி தான். நம்பர் ஃபேன்சி நம்பர் தான், பார்த்துக்குங்க. எல்லாம் இது இது என்ன சொல்கிறதுன்னா பிறந்த நாள் கட்டு, அதாவது பிறந்த தேதி எடுக்கலாம் இந்த நோட்டில் கட்டில். இந்த ஒரு கட்டு இப்போ வந்திருக்குது. இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இதில் வந்து இதெல்லாம் பீரோவில் வச்சு எங்கே வச்சுருந்தாங்களோ தெரியல. எங்களுக்கு வந்த கண்டிஷனு இப்படி இருக்குது. இது ஒரு கட்டு கொடுத்துருக்குறேன். இதில் அம்மனும் இதில் ஒரு 10 நோட்டு வந்து கொஞ்சம் டேமேஜுங்க சார். மன்மோகன் சிங் 10 நோட்டு மட்டும் டேமேஜு. இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு ஒன்று ஒரு 5 நோட்டு. மீதியெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க சார். நோட்டுங்க பக்க கண்டிஷனில் தான் இருக்குது. உள்ள மேலே தான் வந்து சார் இந்த மாதிரி பழைய நோட்டுங்க. இப்போ எப்படி இருந்தாலும் 43 வருஷம் ஆகுது. 43 வருஷத்தில் இந்த கண்டிஷனில் கிடைக்கிறது பெருசு. நம்மக்கிட்ட கிடைச்சிருக்குது. கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏதோ அனுசரித்து கொடுத்துடலாங்க சார். ஒரு நோட்டு இப்பயே இது தனித்தனியாக பிரித்து விற்றாவே ஒரு நோட்டு 100 ரூபா போதுங்க சார் இந்த கண்டிஷனில். இதெல்லாம் பழைய நோட்டுங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு கேளுங்க, அனுசரித்து கொடுத்துட்றேன். இது ஒரு கட்டு. என்னது எங்கே வச்சுட்டாது சார்? அதை அடுத்தது இது ஒரு கட்டுங்க சார். இதில் வந்து ஒரு 18 நோட்டு இருக்காதுங்க சார். எங்களுக்கு வந்த நோட்டு, நான் இதெல்லாம் நோட்டு எல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச கட்டு அப்படி உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பழைய கட்டுங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து அப்படி எங்களுக்கு வந்தது உங்களுக்கு அப்படி காட்டுறேன். இது வருஷம் 1900, இது 80 தான். ஆனால் கையெழுத்து வேறங்க சார். சார் இந்த கட்டு வந்து மன்மோகன் சிங் கட்டு. இது பார்த்துங்க, இது கையெழுத்து வேறங்க சார். அது எல்கேஜா வந்து இது ரேட் அதிகங்க சார். இந்த கையெழுத்தெல்லாம் கட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது நோட் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த கட்டோட கிடைக்கிறது கண்டிஷனுக்கு ஒரே நோட்டு தான் இல்லை மிஸ்ஸிங். மீதி 99 நோட்டு இருக்குது. இதில் வந்து ஒரு 19 நோட்டு இல்லை பாருங்க. 19வது, அதாவது 18 நோட்டு இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து 18 நோட்டு இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து லப்பரில் போட்டு அரைச்சிருச்சாட்டுக்குது. அதனால் வந்து அது எடுத்துட்டு நம்மளுக்கு அந்த லூஸில் கொடுத்துட்டாங்க. இதுவும் அதே மாதிரி தான். கையெழுத்து பார்த்துக்குங்க. மேல் நோட்டு தான் வந்து சார் அப்படி இருக்கும். ஆனால் உள்ள எல்லாம் நோட்டு சூப்பராக இருக்கு. பார்த்துக்குங்க, உங்களுக்கு நல்லா விரிச்சே காட்டிடுறேன்.
நோட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க சார். இது ஒரு கட்டு கொடுத்துருக்குறேன். இதுக்கு தேவைப்படும் கேட்டு வாங்கிக்கலாம். உருவா 1986. ஆமாம், இது ஒரு கட்டு. இதில் வந்து முழு கட்டு இருக்குங்க சார். 1லேருந்து 100 பேப்பர் அப்படியே இருக்கும். இதெல்லாம் 100 பேப்பர் அப்படியே இருக்குங்க சார். இது ஒரு கட்டு கொடுத்துருக்குறேன். நம்ம நியூ இஷ்யூ, அதாவது இப்போ ரன்னிங் கட்டு இது. கையெழுத்து பார்த்துக்குங்க. வருஷம் காட்டிடுறேன், என்ன வருஷம்னு. 2016 சார், பாம்பே மின்ட்டு. இதில் ஒரு கட்டுங்க சார். கட்டால இது யூஎன்சி. இதில் 100 பேப்பர் அப்படியே கட்டா அப்படியே இருக்குது, மிஸ்ஸிங் இல்லை. 100 பேப்பரு மிஸ்ஸிங் இல்லாமல் இருக்குது. இது ஒரு கட்டுங்க சார். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ஒரு கட்டு வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது கையெழுத்து பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட்டு புளி நோட்டுங்க சார். நிற்கிற மாதிரி ஒரு புளி நோட்டு. இதில் வந்து ஒரு பேப்பர் மிஸ்ஸிங் சார். அதாவது மேலே லப்பர் போட்டிருந்தாங்களா, அந்த ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துட்டாங்க இருக்குது. இல்லை ஒரே ஒரு பேப்பர் தான் மிஸ்ஸிங்கு. இதுவும் இன்னைக்கு ப்ரைஸுக்கு நல்ல ப்ரைஸுக்கு தான் வித்துட்டுக்கிறாங்க. கையெழுத்து தகுந்த மாதிரி ரேட்டு. இது அதாவது இது சிவப்பு நோட்டில் இன்னொன்று வரும், அதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன். இது நல்ல கட்டால பேப்பர் பார்த்துங்க. உள்ளெல்லாம் மேல் நோட்டு தான் உங்களுக்கு அப்படி இருக்கும், உள் நோட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த கட்டு கூட வாங்கிக்கலாங்க சார். ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்தந்த கட்டு பார்த்துக்குங்க. எது தேவைப்படுதுன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவோட அனுப்பிச்சுடுங்க. சீக்கிரம் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்றேங்க சார். ஏன்னா இருக்கிறது கட்டுங்க, இது கிடைச்சிருக்கிற கட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணல. நேற்று நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்ம எக்ஸிபிஷன் போடும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நோட்டுங்க சார். நல்ல கண்டிஷன், உள்ளெல்லாம் பேப்பர் சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க, பார்த்துக்குங்க சார். இது வந்து 10 ரூபா கப்பல் போட்ட நோட்டுங்க சார். கையெழுத்து பார்த்துக்குங்க, நம்பரும் பார்த்துக்குங்க. இதில் வந்து 100 பேப்பர் ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகல, 100 பேப்பரும் இருக்குது. 601லேருந்து ஸ்டார்ட் ஆகி 700 மட்டும் இருக்குது, பார்த்துக்குங்க. கடைசி பேப்பர் காட்டுறேன், ஓகேங்களா. இதில் ஒரு பேப்பர் கூட மிஸ்ஸிங் இல்லைங்க சார். 100 பேப்பர் அப்படியே, 100 தாள் அப்படியே இருக்குது, பார்த்துக்குங்க. கட்டு காட்டுறேன் பாருங்க சார். இந்த மாதிரி கட்டுங்க கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க சார். இப்போ இதெல்லாம் கணக்குப்படி பார்த்தா ஒரு 40 வருஷமாக அவங்க வச்சு இந்த கண்டிஷனில் கிடைச்சிருக்குது. கையெழுத்து பார்த்துக்குங்க. மேலே நோட்டு தாங்க சார் உங்களுக்கு அப்படி இருக்கும். இங்கே பார்த்துக்குங்க, உள் நோட்டெல்லாம் பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பணம் ஸ்மெல்லு பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். அது இந்த கப்பல் நோட்டு கிடைக்கிறது ரேரு. கட்டாக கிடைச்சிருக்குது. தேவைப்படுறவங்க ஃபர்ஸ்ட் புக்கிங் பண்ணுங்க. ஒரே கட்டு தான் இருக்குது.